நடுத்தர மக்களுக்கு கொடைச்சல் குடுக்கணும்னே இந்த ஆர்பிஐ முடிவு பண்ணியிருக்கா என்னன்னு தெரியல. லாஸ்ட் இயர்ல இருந்தே இந்த கோல்டு லோன் ரிலேட்டடா நெறைய அப்டேட்ஸ வந்து கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்குமா அப்படின்னு நெனச்சா, கண்டிப்பா இல்ல. நம்மளுக்கு ஃபினான்ஷியலாவும் சரி, நம்மளுடைய டைம வேஸ்ட் பண்றதும் சரி, நம்மளுக்கு அலைச்சலையும் சரி, அவ்ளோ சஃபர் பண்ற மாதிரி தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அ பணம் இருக்கிறவங்க கூட நிம்மதியா வாழ முடியுது. ஆனா பணம் இல்லாம நம்ம ஏதோ கொஞ்சம் சம்பாரிக்கிற பணத்த குருவி சேர்க்கிற மாரி சேர்த்து வைக்கிறோம். அதுக்கு பெரிய ஆப்பு வைக்கிற மாதிரி தான் இந்த கவர்மெண்ட் வந்து நடந்துட்டே இருக்கு. அது ஏன் அப்படிங்கிறதே தெரியல. ஸோ இப்போ லாஸ்ட் இயர்ல இருந்தே நெறைய அப்டேட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு. அந்த எல்லா அப்டேட்ஸுமே நம்மளுடைய சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கே நல்லா தெரியும். அண்ட் இப்பவும் நியூவா நெறைய அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஒரு 6 முக்கியமான அப்டேட்ஸ மட்டும் இந்த வீடியோல உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். நெறைய அப்டேட்ஸ ரிமைண்ட் பண்ணியிருக்காங்க. அது ஆல்ரெடி நம்மளுடைய வீடியோஸ்லயே நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பிளேலிஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா செக் வந்து பண்ணி பாருங்க. இன்கேஸ் நீங்க கோல்டு லோன்க்கான வச்சிருக்கீங்க அப்டின்னா, முடிஞ்ச வரைக்கும் பணத்த எப்படி ஆகிலும் சேமிச்சு, லோன்ஸ்ல இருந்து உங்களுடைய ஜுவல்ஸ ரெக்கவரி பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுடைய கடன் தொகை. ஆ நம்ம எவ்ளோ லோன் அமௌண்ட் வந்து நம்ம கேட்குறோம், நம்மளுக்கு எவ்ளோ தேவை இருக்கு, நம்ம கையில எவ்ளோ ஜுவல் இருக்கு, அ எவ்ளோ கிராம்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கான லோன் அமௌண்ட் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத பேங்க் இனிமேல் டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு ரூ. 2,50,000க்குள்ள நீங்க வந்து கடன் வாங்குறீங்க, உங்களுக்கு தேவை இருக்கு அப்படின்னா, ஒரு 85% வரைக்கும் உங்களுக்கு லோன் அப்படிங்கிறது வந்து சாங்ஷன் ஆகும். இதுவே நீங்க 2,50,000க்கு மேல இருந்து ஒரு 5,00,000க்குள்ள வாங்குறீங்க அப்படின்னா, 80% ஆஃப் லோன் அப்படிங்கிறது வந்து குடுப்பாங்க. இதுவே 5,00,000க்கு மேல வந்து போயிருச்சு அப்படின்னா, 75% வரைக்கும் லோன் அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுல நெறைய சேஞ்சஸ் வந்து ஆல்ரெடி பண்ணியிருந்தாங்க. இப்பவும் பண்ணியிருக்காங்க. ஏன் இப்படி பண்றாங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுக்கு வந்து தெரியல. அண்ட் அதே மாதிரி அ விவசாய கடன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு. கோல்டு லோன்லயுமே. ஸோ நீங்க வந்துட்டு ஒரு விவசாய நிலம் வந்து வச்சிருக்கீங்க. ஸோ பயிருக்காக ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வந்து லோன் வந்து தேவைப்படுது அப்படின்னா, அதுக்காக நீங்க ஜுவல் வச்சு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு சில பெர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கம்மியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதிலயுமே வந்து நெறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சில பேங்க்ஸ்ல இந்த லோன்ஸவே டோட்டலா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து சொல்றாங்க. அ ஸோ அந்த மாதிரி உங்க பேங்க்ஸ்ல ஏதாவது இருக்கா? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஸோ கண்டிப்பா இதுல அக்ரிக்கு ரிலேட்டடா வாங்கக்கூடிய லோன்ஸ்ல கண்டிப்பா அந்த மக்கள் வந்து சஃபர் ஆவாங்க. அண்ட் டாக்குமெண்ட் ப்ராசஸ் வந்து நெறைய கொண்டு வந்திருக்காங்கங்க. நம்மளுடைய ஜுவல் தான் ரசீது வேணும். நெறைய ஃபார்மேட்ல வந்து சைன் பண்ணணும். ஆல்ரெடி பேங்க்குன்னு சொல்லி எந்த லோன்ஸ் எடுத்துட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு 20 கையெழுத்தாவது வாங்குவாங்க. இப்ப அதையும் வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. நெறைய ஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல எல்லாம் பேங்க்ல வந்து நம்ம லோன் வச்சோம் அப்டின்னா, அந்த ஜஸ்ட் ஒரு ஷீட் மட்டும் தான் குடுப்பாங்க. அதிலேயே அட்டாச் பண்ணி, பின் பண்ணி ஒரு பெரிய ஷீட் வந்து குடுக்குறாங்க. அது ஒரு 4 பக்கம் இருக்கு. ஸோ, அதுல ஃபுல் டீட்டெயில் இருக்கு. டிஸ்க்ளைமர்ஸ் நெறைய இருக்கு. அது எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்கு. ஸோ, வயசானவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க அத படிச்சு தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு தெரியல. அத சொல்லி எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்லிக் குடுக்குற அளவுக்கு ஸ்டாஃப்ஸ்க்கும் டைமும் இல்ல. ஏன்னா, அந்த அளவுக்கு பேங்க் வந்து ரொம்ப ந கூட்டம் வந்து அதிகமா இருக்கு. டைமும் வந்து அதிகமாகுது. ஸோ, அவங்களையும் நம்ம வந்து குறை சொல்றதுக்கு வந்து எந்த ஒரு வாய்ப்பும் இல்ல. அவங்கள ஒவ்வொரு கஸ்டமருக்கும் எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்லிக் குடுக்குற அளவுக்கும் வந்து அவங்களுக்கு வொர்க் பிரஷர் வந்து அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ, எதுக்கு தான் அது அன்வான்டடா ஒரு பிரிண்ட் அதுக்கு ஒரு பேப்பர் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பண்ணி அது குடுக்குறாங்க அப்படிங்கிறதும் தெரியல. நம்ம போய் வெயிட் பண்ணோம் அப்படின்னா, டாக்குமெண்ட் ப்ராசஸ் ஆகுறதுக்கே கிட்டத்தட்ட 1/2 நாள், 1 நாள் வரைக்கும் ஆயிருது. ஸோ இந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருக்கு. டாக்குமெண்ட் ப்ராசஸ்ல நெறைய அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் டெய்லியும் லிமிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. நீங்க புதுசா லோன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ரெனியூவல் பண்றதா இருந்தாலும் சரி, அல்லது லோன எக்ஸ்டெண்ட் பண்றதா இருந்தாலும் சரி, ஸோ எல்லாத்துக்குமே பேங்க்ல லிமிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு பேங்க் இவ்ளோ பீப்பிள்க்கு மட்டும் தான் லோன் குடுக்கணும். அதாவது அமௌண்ட் ஃபிக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,00,000 அப்ராக்ஸிமேட்டா நான் சொல்றேன். இது ஃபிக்ஸட் வந்து கிடையாது. ஒரு 10,00,000 தான் இந்த எக்ஸ் ஆர் ஒய் பேங்க் வந்து குடுக்கணும் அப்படின்னு லிமிட் குடுத்துருக்காங்கன்னா, நான் வந்து ஒரு 2,00,000 கேட்கிறேன். இன்னொருத்தர் ஒரு 3,00,000 கேட்கறாங்க. அப்ப அதிலேயே 5,00,000 வந்து போயிரும். அடுத்தவங்க ஒரு 40,000 கேட்கறாங்க அப்படின்னா, அதிலிருந்து அப்படியே கன்டினியூஸா குறைஞ்சுட்டே வரும். இப்ப நான் வந்து ஒரு 10, 11வது ஆளா போறேன் அப்படின்னா,
அந்த 10 லேக்ஸ்க்குள்ள எனக்கு கிடைச்சா தான் ஆச்சு. இல்ல அப்டின்னா, அந்த நாள்ல எனக்கு லோன் கிடைக்காது. நான் திரும்பவும் அடுத்த நாள் தான் போற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் ரெனிவல் பண்றதுமே. ரெனிவல் பண்றது நான் ஒரு 2 கார்டு, 3 கார்டு வச்சிருக்கேன் அப்டின்னா, அந்த 3 லோனையும் ஒரே நாள்ல ரெனிவல் வந்து பண்ண முடியாது. ஒரு நாளுக்கும் தான் நான் பண்ண முடியும். அதே மாதிரி மினிமம் நான் ஒரு ஜுவல் வச்சு நான் 6 மந்த்ஸ் ஆனா தான், அதுக்கப்புறம் தான் அதுக்கு மேல திரும்பவும் நான் வந்து லோன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஏன்னா, இப்ப என்னுடைய கோல்டுனுடைய ரேட் வந்து அதிகமாயிட்டே இருக்கு இல்லையா? நான் வைக்கும்போது கம்மியா இருந்திருக்கலாம். மேபி ஒரு 80,000ல இருந்திருக்கலாம் ஜுவல்னுடைய ரேட்டு. இப்ப எனக்கு ஏதாவது தேவைப்படுது அப்டின்னா, நான் போய் அது மேல எக்ஸ்ட்ரா ஒரு லோன் வந்து நான் ப்ராசஸ் பண்ணணும் அப்டின்னா, நான் அந்த ஜுவல் வச்சு மினிமம் 6 மந்த்ஸாவது ஆயிருக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஏன்னா, மக்களுக்கு பணத்தினுடைய தேவை கண்டிப்பா அதிகமா இருக்கு. இப்ப அதுக்கு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு போனா, உடனே வந்து பண்ண முடியாது. 3 மந்த்ஸ் தான் ஆயிருக்கு, 2 மந்த்ஸ் தான் ஆயிருக்கு, 6 மந்த்ஸ் ஆகணும் அப்படிங்கிற மாரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது என்னுடைய நகைக்கு மேல நான் அ கோல்ட் ரேட் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஆனா, என்னால லோன் வந்து வாங்க முடியாது. இதுதான் சிம்பிளான விஷயம். அடுத்த ஒரு பெரிய அடி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பயம், நான் அடகு வச்ச நகைய எப்படியாவது சீக்கிரமா திருப்பிறணும். இல்ல அப்டின்னா, அது ஏலத்துக்கு போயிரும் அப்டிங்கிறது தான். அதுக்கு பேங்க் சைடு இருந்து நம்மளுக்கு குடுத்த ஒரே ஒரு சப்போர்ட், நெறைய நோட்டீஸ் வந்து வரும். அந்த டேட் வர்றதுக்கு முன்னாடியே வரும். டேட் வந்ததுக்கப்புறம் 1 வீக் கழிச்சு வரும். 1 மந்த் அண்ட் 3 மந்த்ஸ் இந்த மாரி நம்மளுக்கு டியூரேஷன் வந்து நம்மளுக்கு குடுப்பாங்க. அத டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 1 இயர் நம்மளுக்கு டைம் குடுத்துருக்காங்களா, அதுக்குள்ள வட்டியும், அசலும் கட்டி நம்ம அந்த நகைய திருப்பணும். திருப்பாத பட்சத்துல, நம்மளுக்கு எந்த விதமான முன்னறிவிப்பும் இன்றி, மேக்ஸிமம் ஒரே ஒரு நோட்டீஸ் வரும்னு சொல்றாங்க. ஸ்டாஃப் சைடு நான் விசாரிச்சப்போ. அத தாண்டி வேற எந்த நோட்டீஸும் நம்மளுக்கு வராது. எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி நம்மளுடைய நகைகள் ஏலத்துக்கு போயிரும்னு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. ஸோ, இது வந்து மிடில் கிளாஸ் பீப்பிள்க்கு ரொம்ப அடி வாங்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ, உங்களுடைய டேட்ட கரெக்ட்டா நோட்டீஸ் வந்து பண்ணி வைங்க. டெய்லியும் நீங்க பார்க்குற மாரி விசிபிளா வைங்க. அந்த நகைய சீக்கிரமா அந்த 1 இயர்ல திருப்புறதுக்கு எவ்ளோ முயற்சிகள் எடுக்க முடியுமோ, எவ்ளோ சேமிக்க முடியுமோ, எவ்ளோ உங்களுடைய செலவுகள கட்டுப்படுத்த முடியுமோ, அது எல்லாமே வந்து கண்டிப்பா வந்து பண்ணுங்க. இந்த மாரி மணியெல்லாம் சேவ் பண்றதுக்கு தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ ஃபாலோஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு இருந்த மெத்தட் என்ன அப்டின்னா, 1 இயர் ஆயிருச்சு. என் கையில அமௌண்ட் இல்ல அப்டின்னா, அசல் அ கட்டாம வெறும் வட்டி மட்டும் நான் கட்டி, நெக்ஸ்ட் இயர்க்கு எக்ஸ்டெண்ட் வந்து நம்மனால பண்ணி வைக்கிறதுக்கு வந்து முடியும். பட் இப்போ அதையும் டோட்டலா க்ளோஸ் வந்து பண்ணிட்டாங்க. நான் வட்டி பிளஸ் அசல் 2யும் கட்டி, அதுக்கப்புறமா தான் நான் திருப்பி வந்து வைக்கிறதுக்கு வந்து முடியும். அந்த லோன் ப்ராசஸ் ஆகுறதுக்கு எப்படியும் ஒரு 2 டேஸ் ஆயிரும். ஸோ அந்த 2 டேஸ்க்கு நான் வெளிய தான் இன்ட்ரெஸ்ட்க்கு வாங்கணும், இல்ல கைமாத்தல் வாங்கணும். இந்த மாதிரி இருக்கு. இன் கேஸ் நான் அத பண்ணல வட்டி கட்டுறதுக்கு டிலே ஆகுது. அசல் கட்ட முடியல, பிரின்சிபல் அமௌண்ட் கட்ட முடியல அப்டின்னா, அத தவறுற பட்சத்தில, அதுக்கு பெனால்டியும் வந்து வரும் அப்டின்னு ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்கு. ஸோ நம்ம வாங்குன லோன் அமௌண்ட், நம்ம வச்சிருக்கக்கூடிய பேங்க் இந்த 2யுமே டிபெண்ட் பண்ணி, இந்த பெனால்டி அமௌண்ட் அப்டிங்கிறது வந்து கண்டிப்பா சேஞ்சஸ் வந்து ஆகும். ஸோ இந்த 6 விஷயங்கள் தான் இப்போ ஆர்பிஐ வந்து அப்டேட்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இத மிடில் கிளாஸ் பீப்பிள்க்கு ரொம்ப, ரொம்ப அடி வாங்கக்கூடிய ஒரு விஷயம். ஆ ஸோ இது சோசியல் மீடியாஸ்ல நெறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இது கண்டனத்துக்குரியது. கண்டிப்பா மக்கள் இதுக்கு வந்துட்டு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும். இல்ல அப்டின்னா, இதே மாரி நியூ ரூல்ஸ் வந்துட்டே இருக்கும். நம்ம கையில வீட்ல வச்சிருக்கக்கூடிய நகைகளுக்கும் ஆ கணக்கு காட்ட வேண்டியது இருக்கு. ஆல்ரெடி வாங்கக்கூடிய நகைகளுக்கும் செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டின்னு பே பண்ணி வாங்க வேண்டியது இருக்கு. நம்ம லோன் அமௌண்ட் வைக்கிறோம். 5 லேக்ஸ்க்கு மேல எல்லாம் போகுது அப்டின்னா, அதுக்குமே நம்ம ப்ராப்பரா ரெசிப்ட் வந்து குடுக்கணும். அண்ட் லோன் அமௌண்ட் போயிருச்சு அப்டின்னா, அதுக்கு சில சார்ஜஸ் வந்து பே பண்ணணும். அ ஸோ டாக்ஸ் வரும் அப்டிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ லோன் அமௌண்ட்லயும் இவ்ளோ அடிகள். குறைவான லோன் அமௌண்ட் வச்சிருந்தோம் அப்டின்னாலும், அதுக்கும் இவ்ளோ ரூல்ஸ் எல்லாம் இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு விஷயம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன இதுல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்க ஏதாவது பெர்சனலா இந்த மாரி அடிபட்டுருக்கீங்களா? அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், உங்களுடைய ஒப்பீனியன்ஸையும் கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிட்டு போங்க. அது மத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் பெர்சனலா அடிபட்ட விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரீசென்ட்டா சில வீட்டு தேவைகளுக்காக நம்ம எக்ஸ்டெண்ட் வந்து லோன் அமௌண்ட் பண்றதுக்காக போயிருந்தப்போ, ஆ இல்ல நம்மனால வந்து பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் லிமிட் இருக்கு அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள் அலக்கழிச்சு ஸோ கிட்டத்தட்ட அந்த லோன் ப்ராசஸ் ஆகுறதுக்கே ஒரு 3 வீக்ஸ்க்கு மேல வந்து ஆயிருச்சு. ஸோ ஸ்டாஃப்ஸையும் நம்மனால குறை சொல்ல முடியாது. அவங்க எவ்ளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ,
அவ்ளோ சப்போர்ட் வந்து நம்மளுக்கு பண்ணாங்க. ஆனால் அமௌண்ட் வந்து இன்னுமே நம்ம கைக்கு வந்து வரல. ஸோ இவ்ளோ விஷயங்கள் வந்து நம்மளுக்கு போயிட்டே இருக்கு. ஸோ லோன் விஷயங்கள்ல ரொம்ப, ரொம்ப அ கடுமையான ரூல்ஸ வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நகைகள சீக்கிரமா திருப்புறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்க.